விஜய் சித்து ஒரு பிரபலமான யூடியூப் நட்சத்திரம். அவர் தன்னோட தனித்துவமான பாணியாலேயும் அற்புதமான காட்சிகளாலேயும் பார்வையாளர்களை கவர்ந்திருக்கிறார். அவரோட பயண விளாக்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். சித்துவின் வீடியோக்கள் ஜப்பானின் அழகையும் கலாச்சாரத்தையும் உணவுகளையும் மக்களின் வாழ்க்கை முறையும் வெளிப்படுத்துகின்றன. அவரோட சேனல்ல பயண காட்சிகள், கலாச்சார அனுபவங்கள், சொந்த அனுபவங்கள் எல்லாம் கலந்து இருக்கும். இது பார்வையாளர்களுக்கு ஒரு முழுமையான அனுபவத்தை கொடுக்குது. சித்துவோட சிரித்த முகமும் உற்சாகம் நிறைந்த பேச்சும் அவரை பலருக்கும் பிடிச்ச யூடியூபர் ஆக்கிடுச்சு. அவர் எப்போதும் மகிழ்ச்சியுடன் பேசுவதால் பார்வையாளர்கள் அவரை மிகவும் நேசிக்கிறாங்க. அவர் தன்னோட அனுபவங்களையும் கருத்துக்களையும் நேர்மையா பகிர்ந்துக்கிட்டு பார்வையாளர் கிட்ட நல்லா இணைகிறாரு. இது அவரோட சேனலுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுக்கிறது. புது இடங்கள் போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் தான் சித்துவ யூடியூப்ல வீடியோ போட வச்சிருக்கு. அவர் எப்போதும் புதிய இடங்களை ஆராய்ந்து அதை பற்றி வீடியோ எடுக்கிறார். அவர் தன்னோட சாகசங்களை பத்தி மத்தவங்களுக்கும் சொல்லி சொல்லி அவங்களையும் பயணம் போக ஊக்குவிக்கணும்னு நினைச்சாரு. இது அவரோட பார்வையாளருக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கிறது. அவரோட எளிமையான குணமும் அருமையான வீடியோக்களும் ரொம்ப சீக்கிரமே அவரோட சேனலை பிரபலமாக்கிடுச்சு. சித்துவின் வீடியோக்கள் பார்வையாளர்களுக்கு ஒரு அழகான அனுபவத்தை கொடுக்கின்றன. இன்னைக்கு அவர் ஒரு முன்னணி பயண விளாகரா இருந்து உலகம் முழுமையிலும் இருக்க மக்களை பயணம் போ தூண்டிட்டு இருக்காரு. அவர் ஒரு சர்வதேச பயண பிரமுகராக மாறியிருக்கிறார். சித்துவோட பல பயண சாகங்களை ஜப்பான் தொடர் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஜப்பானோட கலாச்சாரத்தை அழகாக பார்க்க வச்சிருக்கார். டோக்கியோ, கியோட்டோ போன்ற நகரங்கள்ல இருந்து புஜி மலை பழமையான கிராமங்கள் வரைக்கும் நம்மள் அழைச்சிட்டு போறாரு. ஜப்பானிய உணவுகளை ருசி பார்த்து தேநீர் விழாக்களை கலந்துகிட்டது வரைக்கும் பல விஷயங்கள் இந்த தொடர்ல காட்டியிருக்காரு. ஜப்பானோட வரலாறு கலாச்சாரம் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களையும் பகிர்ந்துக்கிறாரு. ஜப்பானோட நவீனத்தையும் பாரம்பரியத்தையும் அழகா காட்சிப்படுத்தி அந்த நாட்டை பத்தி ஒரு முழுமையான புரிதலை இந்த தொடர் தருது. சித்துவோட ஜப்பான் விளாக்ஸை கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதோட அழகான காட்சி அமைப்புகள். தரமான கேமராக்களை பயன்படுத்தி ஜப்பானோட அழகை மிக துல்லியமா பதிவு செஞ்சிருக்காரு. ட்ரோன் ஷாட்ஸ், ஊஷிஃபிச்சி நகரங்கள், இயற்கை காட்சிகளை வானத்துல இருந்து பார்க்க வைக்கிற மாதிரி காட்டியிருக்காரு. வீடியோ எடிட்டிங் மிகவும் அருமையா இருக்கு. வேகமான காட்சிகள், ஸ்லோ மோஷன் காட்சிகள்னு மாறி மாறி காட்டி பாக்குறவங்க சலிக்காம வைக்கிறாரு. பின்னணி இசை, ஒலி விளைவுகள் எல்லாம் சேர்ந்து வீடியோவை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. நான்காவது பகுதி சித்துவின் வசீகரம், முன்வைப்பு மற்றும் ஈடுபாடு. சித்துவோட முன்வைப்பு எஸ்தெஸ்ட்வினா உற்சாகம் நிறைந்ததா இருக்கும். நம்மட்டையே பேசுற மாதிரி இருக்கும். அவரோ பயண ஆர்வம் நம்மளையும் அறியாம நம்மள் கவரும். வீடியோ இன்னும் சுவாரஸ்யமாக்க சில காமெடி சம்பவங்கள், சொந்த அனுபவங்களை பத்தியும் பேசுவாரு. பாக்குறவங்க தன்னோட இணைச்சுக்கிட்டு போறத சித்து கெட்டிக்கார். அதான் அவரோட சேனலோட வெற்றிக்கு காரணம். சும்மா தகவல்களை சொல்லிட்டு போறது இல்ல, அவரோட உணவுகளை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாரு. அதான் அவரோட வீடியோக்களை பார்க்க ஆர்வமா இருக்கு. ஐந்தாவது பகுதி மறக்க முடியாத தருணங்கள், ஜப்பான் தொடரின் சிறப்பம்சங்கள். ஜப்பானிய கலாச்சாரத்தின் அழகையும் தனித்துவத்தையும் எடுத்துக்காட்டும் மறக்க முடியாத தருணங்களா ஜப்பான் தொடர் நிறைந்துள்ளது. ஜப்பானிய தேநீர் விழாவை அனுவிச்சு டாடாமி அறையில் ஹிர் எத்தியசம் அட்டை கழிக்கும் பாரம்பரிய ரியோகனுக்கு சித்துவின் வருகை ஒரு சிறப்பான தருணம். காடுகளின் வழியாக ஆயிரக்கணக்கான துடிப்பான சிவப்பு டோரி வாயில்களுடன் புஷ்மி நாரி ஆலயத்தை அவர் ஆராய்வது மற்றொரு சிறப்பம்சமாகும். சித்து ஜப்பானிய உணவு வகைகளான சுஷி, ரா மற்றும் கோபேமா பீஃப்டை ருசிச்சு ஜப்பானிய உணவு வகைகள் பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகிறார். ஆறாவது பகுதி ஒரு முக்கிய இடத்தை கண்டறிதல், மற்ற பயண வலப்பதிவாளர்களுடன் ஒப்பீடு. பயண வலப்பதிவு வகை மிகவும் நிறைவுற்றதாக இருந்தாலும் தகவல் உள்ளக்கம் மற்றும் ஈடுபாட்டுடன் கூடிய விளக்காட்சியின் தனித்துவமான கலவையுடன் சித்து தனிச்சு நிற்கிறார். அவர் தனது பயண அனுபவங்களை மிகவும் தனித்துவமாகவும் ஆழமாகவும் பகிர்ந்து கொள்கிறார். ஆடம்பர பயணம் அல்லது சாகச நடவடிக்கைகளை மட்டும் கவனம் செலுத்தும்
சில பயண வலைப்பதிவாளர்களைப் போலல்லாமல் அவர் செல்லும் இடங்களை பற்றிய முழுமையான பார்வையை வழங்க சித்து நோக்கமாக கொண்டுள்ளார். இது அவரை மற்ற பயண வலைப்பதிவாளர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. அவர் கலாச்சாரம், வரலாறு மற்றும் உள்ளூர் அனுபவங்களில் ஈடுபட்டு ஒரு இடத்தின் உண்மையான சாரத்தை வெளிப்படுத்துகிறார். இது அவரது வலைப்பதிவுகளை மிகவும் ஆழமானதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுகிறது. கலாச்சார இமர்வு மற்றும் வெவ்வேறு பின்னணியை சேர்ந்த மக்களுடன் இணைக்கும் அவரது திறன் அவரது வலைப்பதிவுல வேறுபடுத்துகிறது. அவை பொழுதுபோக்கு மற்றும் வலப்படுத்தும். இது அவரை மற்ற பயண வலைப்பதிவாளர்களிடமிருந்து தனித்துவமாக்குகிறது. 7வது முடிவு ஒரு நேர்மறையான தாக்கம் மற்றும் வருந்து வரும் செல்வாக்கு. ஒரு பயண வலைப்பதிவாளரா சித்துவின் திறமைக்கு விஜே சித்துவின் ஜப்பான் தொடர் ஒரு சான்றாகும். ஜப்பானின் அழகை படம் பிடிக்கும் திறன், தனது அனுபவங்களை உண்மையாக பகிர்ந்து கொள்ளுதல் மற்றும் தனிப்பட்ட மட்டத்தில் பார்வையாளர்களுடன் இணைவது இந்த தொடரை மகத்தான வெற்றியடைய செய்துள்ளது. வலைப்பதிவுகள் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அலைந்து திரிந்து வெவ்வேறு கலாச்சாரங்களை பற்றி அறிய ஆசையையும் ஊக்குவிக்கின்றன. சித்துவின் சேனல் புகழ் பெற்றது உலகை ஆராய்ந்து புதிய அனுபவங்களை தழுவதற்கு பார்வையாளர்களை ஊக்குவிக்கிறது. கலாச்சாரங்களை இணைப்பதிலும் நமது கிரகத்தின் பன்முகத்தன்மைக்கான புரிதலையும் பாராட்டையும் ஊக்குவிப்பதில் வலைப்பதிவின் சக்தியை அவரது பணி நிரூபிக்கிறது. சித்துவின் பயணங்கள் அவரது பார்வையாளர்களுக்கு புதிய இடங்களை பற்றி அறிய உதவுவதோடு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய பார்வையை உருவாக்கின்றன. இது அவர்களின் பயணத்தை தொடங்குவதற்கான ஊக்கமாகவும் செயல்படுகிறது.